உங்களுக்கு ஆகாரம் முழுங்குறதுல கஷ்டம் இருந்தால் உணவு குழாயில் அக்கலேசியா கார்டியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த உணவு குழாய் பிரச்சனைக்கு எண்டோஸ்கோபி மூலியமாகவே தீர்வு இருக்குங்கிறது தான் இந்த போயம் ப்ரொசீஜர். இந்த போயம் ப்ரொசீஜரோட ஒரு அனிமேட்டட் வெர்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது ஒரு எண்டோஸ்கோபி முறையில் எந்த துவாரமும் இல்லாமல் எந்த சர்ஜரியும் இல்லாமல் எண்டோஸ்கோபி மூலியமாகவே நம்ம உணவு குழாய்க்கு உள்ளே போய் அந்த பாதிக்கப்பட்டிருக்கிற மசில் தசை பகுதியில் நம்ம பிரிச்செடுத்து நம்ம அதை கட் பண்ணும் போதே இந்த பிரச்சனைக்கான முழு தீர்வு எண்டோஸ்கோப்பியிலே கிடைக்கும். இந்த போயம் ப்ரொசீஜருங்கிறது நம்ம ஒரு அனஸ்தீஷியாவில் பண்ணுறதுனால இது ஒரு வலியும் இல்லாமல் ஒரே நாளில் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு ப்ரொசீஜர். நாங்கள் கரூர்லேருந்து வந்திருக்கோம். இவர் எங்கள் வீட்டுக்காரங்க, அவர் பேர் முத்துகிருஷ்ணன். அவருக்கு 10-12 வருஷத்துக்கு மேலே சாப்பிடவே சுத்தமாக சாப்பிட முடியலைங்க. நின்றுக்கிட்டு தான் ஒரு இட்லி அரை இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தாரு. உக்காந்து தான் தூங்க முடியும், கீழே படுக்கவே அவரால் முடியாது. நம்ப முடியாம போய் கரூர்ல மெடிக்கல் காலேஜில் 12 நாள் வச்சிருந்தோம். எக்ஸ்ரே எடுத்து ஸ்கேன் எடுத்து எல்லாம் பார்த்தாங்க. பிரச்சனையே என்னன்னு தெரியாமையே அவங்க திருச்சி போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க. நாங்கள் நேராக இங்கே வந்த ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ரீதர் சார் பார்த்தாருங்க. பார்த்தோன்னே ஒரு மருந்து மாத்திரை 15 நாளைக்கு நான் கொடுக்கறத சாப்பிடுங்க, இதை ஆப்ரேஷன் இல்லாமல் இந்த அடைப்பை நான் எடுத்துட்றேன். தண்ணி கூட இறங்க முடியாமல், பேச முடியாமல், தலம் கூட நட்டமாக நிற்க முடியாத நிலைமையில வந்தவர் 15 நாளில் ஆகாரம் சாப்பிட வச்சாருங்க. ஆப்ரேஷன் பண்ணாமே இந்த மருந்து மாத்திரை ஒரு பொடி கொடுத்தாரு. அதை குடிச்சிட்டு அரை மணி நேரம் கழித்து நான் சாப்பிட வைக்கிறேன்னு அதே மாதிரி லிக்கோட்டான ஆகாரங்கள், இட்லி எல்லாமே சாப்பிட வச்சாருங்க. என்ன பண்ண போறோம்னே தெரியாத ஒரு சூழ்நிலைமை ஸ்ரீதர் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேங்க. இந்த வியாதியை நீங்க தயவு செஞ்சு ஆரம்பத்துல வயிற்றுல வலியோ, தொண்டையில பிரச்சனையோ, சாப்பிட முடியலையோ, புறப்போகுதோ, விக்கல் எடுக்கிறோ, என்ன ஒரு மாற்றங்கள் உடம்பு சிம்டம்ஸ் தெரிஞ்சாலும் நீங்க உடனே இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்குங்க. ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. தாயோட கருவறையில இருக்கும்போது ஒரு தாய் எப்படிங்க பராமரிச்சு தன்னுடைய குழந்தைய 10 மாசத்துக்கு அப்புறம் ஒரு தாய் வெளியே கொண்டு வராங்களோ, அது மாதிரிதான் இந்த ஜெம் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வாங்க. உங்க உயிரை பாதுகாத்து, உங்க உடம்பு உறுப்பு எல்லாம் பாதுகாத்து, உங்களை மறு உயிரா பிறக்க வச்சு உங்களை நீண்ட நாள் ரொம்ப நல்லா வாழ வைப்பாங்க. இங்க இருக்கிற சேர்மேனுக்கும், ஸ்ரீதர் சாருக்கும், பிஆர் சாருக்கும், இங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாத்துக்குமே, எல்லா டாக்டர்ஸ்க்கும், நர்ஸுகளுக்கும், இங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேங்க.